இந்த காத்தடிக்கும் போது மற்ற மரங்கள்கிட்ட பேசிக்கும். நாங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோம். என்ன உன்னை மட்டும் பாரு தனியாக நடுவில் வச்சுக்கிட்டு கட்டுக்கோப்பா உன்னை பாதுகாப்பாக வைக்கிறேன்னு பேரில் உன்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மரங்கள்லாம் சொல்லியிருக்கு. எந்த மரம் தான் அந்த இருக்குல்ல அந்த இருக்கிற மரங்கள்லாம் என்ன அப்போ ஆமாம் அப்போ தான் அதுங்களுக்கு புரியல. இந்த குட்டி மரமாக இருக்கும்போது இந்த மாமரம் அப்படி சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ உழவடிச்சோமா, உழவடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த சைடில் வர்ற சரியா அந்த சைடில் வர்ற கம்பு இது எல்லாம் நீட்டிக்கிட்டு வரும்ல, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம மாமரத்தை அப்படி கட் பண்ணுமா மாட்டோம்ல. கட்டுக்கோப்போடு நம்ம வளர்க்க போகிற மரம் வந்து காய்ச்சி கனியாகி நமக்கு ஒரு பழமாக கொடுக்கும். ஆனால் அந்த மரங்கள் எல்லாமே வேலியில் இருக்கிற மரங்கள். அது வந்து கிண்டல் பண்ணோம் கேலி பண்ணோம், ஆனால் அதனால் ஒரு பயனும் இல்லை. சரியா, நாளைக்கு உனக்கு காய்ச்சி கொடுக்க போகிறது இந்த மரம் தான். இதே மாதிரி தான் மனிதங்களும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு அம்மா அப்பா நம்மளை கண்டிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கண்டிக்கிறாங்க. புளிய மரம் மாதிரி புளிய மரத்தை நம்ம கட்டுக்கோப்பாக நம்ம வளர்க்க போய் தான் அந்த புளிய மரம் மட்டும் பாரு நமக்கு நல்லா நிழல் தருது, காய் தருது, கனி தருது. நீங்கள் இலையா இருந்தாலும் சாப்பிட்றீங்க. சரியா, எல்லா மரத்தையும் நம்ம போய் அப்படி மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. நம்ம இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தைய வந்து எதுக்கு வந்து உங்களை வந்து சில நேரம் அம்மா கண்டிக்கிறாங்க, ஆயம்மா கண்டிக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த மரத்தையும் நம்ம வந்து சில நேரம் கண்டித்து பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி